lesson ஸ்போர்ட்லிஷ் அப்படின்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட்டடான விஷயம் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ்க்கு ரிலேட்டடான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இங்க. மேம் ஸ்லைடு தெரியல மேம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ guten Abend ரேஷ்மா. Good Abend ma'am. நீங்க என்ன டியூட்டியா? Yes ma'am. ஓகே. ஸோ 9th lesson ஸ்போர்ட்லிஷ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்க்கு ரிலேட்டடான விஷயம் தான். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ்க்கு ரிலேட்டடான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது தான் இங்கே. ஓகே, ஸோ தட்ஸ் பேடல்னா அந்த இதுக்கு போட்டிங் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா பேடல். ஸோ இந்த பி ஓகே பேடல் வந்து இந்த பி ஆப்ஜெக்ட், இந்த பி பிக்சர்ல இருக்குது இல்லைங்களா. இது நீங்க நோட் பண்ண சொல்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ தஸ் சோர்ஸ் பிரெத் அப்படின்னா இது எஃப், சர்ஃபிங் பண்ணும்போது யூஸ் பண்றது. ஸோ டர் ஹெல்ம் வந்து இந்த ஐ பிக்சர் ஐ. Das mountain bike picture C. Das Schläger வந்து D. ஸோ இந்த பேட் இருக்கு இல்லைங்களா, das Schläger D. The ski stock வந்து J. அந்த ஸ்கீயிங் பண்ணும்போது அந்த ஐஸ்ல வந்து இது பண்ணும்போது யூஸ் பண்ற இந்த ஸ்கீ ஸ்டாக். ஸோ டர் வாலிபால் அது வந்து E. டி ஃபுட்பால் ஷூஹர், இந்த ஷூ வந்து இந்த பேக் சைடில் இருக்குது ஏ பிக்சர் ஏ. டி மேட்டர் ஹெச். டி டவுஷர் ப்ரில்லர், ஸோ ஜி. டவுஷர் ப்ரில்லர்னா டைவிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா கிளாஸஸ், அந்த டவுஷர் ப்ரில்லர். ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எந்த ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது. ஸோ மவுண்டன் பைக் ஃபாரனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இதுதான் பிக்சர் சி, மவுண்டன் பைக். ரைட்டன்னா இந்த ஹார்ஸ் ரைடிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு தான் ரைட்டன் சொல்லுவாங்க. ரைட்டனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம், ஹெல்மெட். அப்புறம் சுர்ஃபன் ஸோ இதுக்கு என்ன சர்ஃபிங் பண்ணுவாங்க இல்லைங்களா பீச்சில், ஸோ அந்த சுர்ஃபனுக்கு எது யூஸ் பண்ணுவோம்னா இந்த எஃப். அப்புறம் டவுக்கன்னா டைவிங் பண்ணுறது, டைவிங்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ஜி, டைவிங் அந்த கிளாஸஸ். ஃபுட்பால் பிளேக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பிக்சர் ஏ ஷூஸ். கயாக் ஃபாரன்னா போட்டிங், ஸோ போட்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பேடல் டி. லாங் லவுஃபர், ஸோ இதுக்கு வந்து ஜே. அப்புறம் டென்னிஸ் ஸ்பீலன் டி. வாலிபால் ஸ்பீலன் இ. யோகா மாக்கன் ஹெச். ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆடியோ கேட்டுட்டு இவங்க அலினா, மிலான், சஸ்கியா இங்க 3 பேர் வந்து என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இது யாரு சொல்றாங்கன்றத வந்து நீங்க மார்க் பண்ணும். ஒரு நிமிஷம் இருங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம்.
நிமிஷம் இருங்கம்மா. ஓகே, நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கல்ல, ஆடியோ ப்ளே பண்ணுறேன். அது நீங்கள் பார்த்து போடுங்க. என்ன யார் யார் என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்கன்றது. Warum machen so viele Leute Sport? Was ist ihre Motivation? Darüber reden wir mit 3 sportlichen Personen. Schön, dass ihr da seid. Beginnen wir mit Alina. Wie wichtig ist Sport für dich? Zuerst einmal danke für die Einladung. Sport ist sehr wichtig für mich. Besonders Teamsport. Deshalb spiele ich auch schon 15 Jahre lang Fußball. Wie wichtig ist dir der Erfolg? Willst du immer gewinnen? Na klar. Jede Spielerin, jedes Team ist gern erfolgreich und gewinnt gern. Aber wenn wir gut spielen und die Gegnerinnen besser sind und gewinnen, dann ist das eben so. Ich freue mich dann einfach über das gute Spiel. Wie oft in der Woche ziehst du die Fußballschuhe an? Und hast du noch andere Hobbys? Naja, 3-mal in der Woche haben wir Training und am Wochenende ein Spiel. Bleibt da noch Zeit für was anderes? Ja, 2-mal pro Woche gehe ich vor der Arbeit zum Yoga. Mir ist wichtig, dass ich fit und gesund bleibe. Ein dichtes Programm für Alina. Und wie ist es bei dir, Milan? Wie wichtig ist Sport für dich? Ziemlich wichtig. Ich surfe gern. Das finde ich total spannend. Und ich treffe gern meine Surferfreunde. Auf dem Surfbrett denke ich gar nicht mehr an die Arbeit. Der Job ist ganz weit weg. Ich gehe 2-3 Mal jede Woche nach der Arbeit zum Eisbach. Zum Eisbach? Ja, das ist ein kleiner Fluss mitten in München. Da kann man gut surfen. Und sonst? Hast du noch andere Hobbys? Ja, Kajak fahren. Ich fahre fast an jedem Wochenende. Am liebsten auf wilden Flüssen. Ist das nicht gefährlich? Man muss schon aufpassen. Man merkt aber auch, wo die eigene Grenze ist und was man noch trainieren muss. Das gehört zum Sport dazu. Ich will immer besser werden. Du bist ja sehr viel am Wasser. Was machst du im Winter? Da gehe ich langlaufen. Ich bin einfach immer gern draußen in der Natur. Bei jedem Wetter. Interessant. Vielen Dank, Milan. Und du, Saskia? Was ist denn dein Sport? Tennis. Ich spiele gern und bin in einem Tennisclub. Im Sommer trainiere ich draußen, im Winter in der Halle. Wie wichtig ist für dich Erfolg? Naja, ich trainiere viel und möchte meine Spiele auch gewinnen. Aber am liebsten spiele ich Doppel mit meiner Partnerin. Zu zweit macht das Spielen und Gewinnen noch mehr Spaß. Bleibt dir noch Zeit für andere Hobbys? Nicht viel, aber das ist mir egal. Ich bin in meiner Freizeit gern aktiv. Sport ist für mich einfach wichtig und macht mir viel Spaß. Im Winter gehe ich auch gern langlaufen. Und als Kind bin ich geritten, aber das ist vorbei. Wir sprechen gleich noch mehr über die Faszination von Sport. Aber jetzt zuerst einmal Musik. Was passt da besser? Okay. So dash is gern in der Natur and then frischen Luft. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அலினாவா, மிலானா, சாஸ்கியா? மிலான். Okay. Dash lift den Erfolg möchte gewinnen. ஸோ இது வந்து 2 பேருமே சொல்லியிருப்பாங்க, அலீனாவும் அண்ட் இவங்க சாஸ்கியாவும். ஸோ இஸ் கேன் டைல் ஃபான் ஐனம் டீம். இதுவும் 2 பேர் சொல்லியிருக்காங்க. Okay. Dash kann so nach der Arbeit gut entspannen.
findet Sport gut for die Gesundheit. And lernt seine ihre Grenze besser kennen. So Mehle. நான் ஆக்சுவலி நீங்கள் வந்து நான் மீனிங்ஸ் படிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். நான் அதனால தான் நான் மீனிங் சொல்ல மாட்டேன்றேன் நான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் இது என்ன மீனிங்கு. ஈஸ்ட் கேன் இண்டர் நேச்சுரல் அண்டர் ஃப்ரிஷ் அண்ட் லிஃப்ட்னா என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வில் பி வெரி ஹாப்பி டு பி இந்த நேச்சரில் என்ஜாய் பண்ணது பிடிக்கும், ஃப்ரெஷ் ஏர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏர்ஃபால்குன்னா என்ன, கெவினன்னா என்ன, இது எல்லாமே ஏர்ஃபால்கு கெவினன் இதெல்லாமே A1லேயே வந்திருக்கு. ஸோ நீங்கள் A2 நீங்கள் இந்த 9th லெசன் வரைக்கும் வந்துட்டீங்க. ஸோ நான் மீனிங் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் மீனிங் படிச்சுட்டு தான் வரணும். So, welche Sportart aus finden Sie am interessantesten? Welche haben Sie selbst schon gemacht? Welche möchten Sie gern ausprobieren? ஸோ இப்போ பார்த்துருக்குற எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எது நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, எது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது வந்து என்னோட ஐடியா, எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தான் நான் என்னை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் எது பிடிச்சிருக்கீங்க எது பிடிக்கலன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ich finde Tauchen ஸோ இதுதான் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ மஞ்ச்மல், ஸோ என்ன ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்னா மஞ்ச்மல் மாக்க இஷ் யோகா, சாரி யோகா. ஸோ என்ன நீங்கள் நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா ich möchte gern Reiten ausprobieren. நான் என்ன நினைக்கிறேன்னா ஹார்ஸ் ரைடிங் ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ இது வந்து என்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சேம் இதே பற்றி தான் நீங்கள் எது இப்போ மேலே பார்த்துருக்குற ஆக்டிவிட்டீஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க, எது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி welche Sport machen Sie, welche Hobbys haben Sie? So was gefällt Ihnen besonders? So ich bastle gern, உங்களுக்கு என்ன ஹாபிஸு அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. ich bastle gern und mag Ketten aus verschiedenen Materialien. ஸோ அப்படின்னா bastle அப்படின்னா ஆர்ட், ஸோ கிராஃப்ட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, இது எனக்கு பிடிக்கும். நான் நிறைய மெட்டீரியல் வச்சு நெக்லஸ் செயின் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுலெல்லாம் செயின் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? பப்பியர், பேப்பர் ஜுவல்ஸ் பண்ணலாம். ஹோல்ஸுன்னா வுட்டில் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த இது, அதனால நான் என்ன சொல்கிறேன், இஷ் ஸோ இது திருப்பி இதுவே சொல்ல வேணாம், ஆல்ரெடி இங்கே இருக்குன்றதுனால அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ நம்மளோட க்ரியேட்டிவ் சைட் வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு க்ரியேட்டிவாக எதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம இது பண்ணலாம். அப்புறமா வேறு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிங் மாதிரி கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டாக எதாவது ஹாபிஸ் பண்ணாலும் வேறு எதாவது ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது இஷ் பின் ஃபேன் ஃபார், நீங்கள் யாருக்காச்சும் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ கவுஃப்ட் ஃபேன் ஆர்டிக்கல், ஸோ அவங்கள பற்றின ஆர்டிக்கல் எதாவது இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ஸோ அவங்க எதாவது சோஷியல் மீடியாவில் இருந்தாங்கன்னா abonniert social
சேனல் இது பண்றது. அப்புறமா வேற என்ன பண்ணுவீங்க? அவங்க போஸ்டுக்கு லைக் பண்றது. ஆ ஓகே. ம். ஓகே. Given feel likes. அவங்களுக்கு நிறைய லைக்ஸ் கொடுப்பீங்க இல்லைங்களா? ஃபோன் போஸ்ட். அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? அவங்களோட ம். அவங்களோட ஆக்டிவிட்டி ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்றது. ஓகே. ஸோ ஓகே, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி சொல்றீங்க? ஸோ அவங்க எதுவா இருந்தாலுமே நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஆமா உங்க நேம் வந்து டேட்டா கொடுங்க. டாட்டூ மார்க்கர். அப்புறமா அவங்க எதா இருந்தேன்னா ஃபாலோ கொடுப்பீங்க. ஃபாலோ ஃபேஸ்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டா இல்லைங்களா? ஓகே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? sehen Sie die Fotos an und beschreiben Sie die Situation. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பி மூட்ல இருக்கிறாங்க இல்லைங்களா? zwei Fußball Fans sind unterwegs. Sie gehen zu einem Spiel. ஸோ அவங்க வந்து ஒரு கேம் பார்க்க போயிருக்காங்க. Sie sind in a gute Laune, நல்ல குட் மூட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன சியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஆக்சுவலி இங்கே ஹாப்பியாக இருக்கிறாங்க, பட் இங்கே வந்து அவங்க சேடாக இருக்கிறாங்க. மேபி அவங்க வந்து வின் பண்ணலை போல இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்போ ஆடியோ கேட்டுட்டு இது 1 2 3 நீங்கள் மார்க் பண்ணணும். எந்த பிக்சர் 1 2 3 அப்படின்னு. 1. Und jetzt rein damit! Oh nein! Doch, doch! Ja, du schaffst es! Ja! Tor! Tor! 1:0, endlich! Das war großartig! Wahnsinn ist das gut! Das ist das Tor des Jahres! Ich glaube es nicht! Das ist super! In der 37. Minute schafft es der ஓகே, இது எந்த பிக்சர்னு நினைக்கிறீங்க? பே மேம். எஸ். ஓகே. 2. Das kann doch nicht wahr sein. Die erste Halbzeit war super. Und dann verlieren sie. Ja, echt blöd. Aber jetzt kann man auch nichts mehr machen. Ja, eben. Jetzt nicht mehr. Aber vorhin, in der zweiten Halbzeit, die müssen doch besser spielen. Aber echt, das ist wirklich eine Katastrophe. So schade nach dem guten Start. Das Spiel war mega schlecht. Ja, das ist echt schade. Das nächste Mal klappt es bestimmt. Ja, vielleicht beim nächsten Mal. Sicher. Sie sind doch immer noch die Besten. Ja, ja. ஸோ இது வந்து ஏ மேம். ஏவா நடந்து போயிட்டே இருக்காங்க இல்லைங்களா? ஏ மேம். சரி. 3. Mann, bin ich froh, dass alle Spieler wieder fit sind. Genau. Heute haben wir richtig gute Chancen. Ich hoffe, dass wir heute gewinnen. Ja, heute brauchen wir einen Sieg. Bisher hatte die Mannschaft ja nicht so viel Glück. Ja, hoffentlich schaffen sie es. Ole! Ole! Ole, ole, ole!
ஓகே. ஓகே. நீங்க இது வந்து எதா வந்து ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தஸ் இஸ் சூப்பர் டால். ஸோ சூப்பர் கிரேட். ஒன்ஸ் தஸ் வர் ஒன்ஸ் இன்னிங் குட். ஸோ தட்ஸ் ஒன்ஸ் இன்னிங் அப்படின்னா என்ன சொல்றது, craziness அந்த மாதிரி. ஸோ ich finde das blöd, so blöd, so stupid, das war mega schlecht, மெகா பேட் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப டெரிபலா இருக்குன்னு சொல்லுது. குட்னு சொல்றதுக்கும் பேடுன்னு சொல்றது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் இந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. Gut gesagt. Aussagen verstärken. Das ist super toll. Das war wahnsinnig gut. Das finde ich so blöd. Oh, das Spiel war mega schlecht. ஸோ அவங்க ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நீங்கள் அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல் நீங்கள் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அந்த இருக்கும்போது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இது பெகைஸ்டரும். ஹாஃப்னுங் வந்து ஹோப், நெக்ஸ்ட் டைம் ஒருவேளை நல்லபடியாக நடக்கலாம் அந்த மாதிரி ஹோப். சார் இது என்டவுஷிங் வந்து டிஸப்பாயின்மெண்ட். ஸோ இப்படி நடந்திருக்கக்கூடாது, இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு டிஸப்பாயிண்ட் ஆகுறது விஷயம். ஸோ இந்த ஆடியோவில் எதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஸோ இதோட மீனிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மீனிங்ஸோட படிச்சுட்டு தான் வரணும். ஸோ இது எல்லாமே ஆடியோவில் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கேளுங்க. ஸோ இப்போ இது வந்து அவங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் என்ன சொல்லணும், ஸோ ஐன் க்ளுக்கு இல்லை ஸோ ஐன் பெக். ஸோ ஐன் க்ளுக்குன்னா வாட்டர் லக் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ ஐன் பெக் அப்படின்னா வாட்டர் பேட் லக் அந்த மாதிரி. ஸோ இது இந்த சுச்சுவேஷன் இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்குற இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு குட் லக்கா இல்லை பேட் லக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். Ihre Lieblingsband gibt ein Konzert in ihrer Stadt. ஸோ உங்களோட ஃபேவரட் பேண்ட் வந்து ஒரு கான்சர்ட் உங்கள் சிட்டியில் கான்சர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்னது? ஸோ ஐன் க்ளுக்கா இல்லை ஸோ ஐன் பெக்கா? So ein Glück, Mann. Okay. Das Konzert for ihre Lieblingsband fällt aus. Der Sänger ist krank. ஓகே, இப்போ வந்து அந்த கான்சர்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, சிங்கர் வந்து சிக் ஆயிட்டாரு. என்ன சொல்ல மாட்டாங்க? ஸோ ஐன் க்ளுக்கா ஸோ ஐன் பெக்கா? So ein Pick. Peck. So, okay. Ihr Lieblingsschauspielerin spielt vielleicht bald in ihrer Lieblingsserie mit. ஸோ உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வந்து உங்களோட ஃபேவரட் சீரீஸில் வந்து ரோல் பண்ண போகிறாங்க, ப்ளே பண்ண போகிறாங்க. So eine Club, Ma'am. Sie haben eine Reise nach Berlin gewonnen. ஸோ நீங்கள் வந்து பெர்லினுக்கு ஒரு டூர் வின் பண்ணியிருக்கீங்க. So eine Club, Ma'am. Sie wollen mit Freunden ein Radtour machen. Ihr Fahrrad ist kaputt. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பைக் டூர் போகணும்னு நினச்சிங்க, ஆனால் உங்கள் பைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. So eine Pick, Ma'am. ஸோ ஐன் பெக், ஐனே இல்லை ஐன். ஸோ ஐன் க்ளுக் இல்லை ஸோ ஐன் பெக். ஓகே. Sie wollen mit Freunden klettern, aber es regnet. Der Wetterbericht ist aber gut.
ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மவுண்டன் கிளைம்பிங்க்கு போகணுன்னு நினச்சிங்க, ஆனால் மழை பெய்யுது. ஆனால் நீங்கள் கிளம்பும் போது வெதர் ரிப்போர்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. So I'll pick. Ihr Lieblingsferien hat ein wichtigstes Spiel verloren. ஸோ அவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீம். கிரிக்கெட் பார்ப்பீங்களா? Yes, ma'am. ஓகே. நீங்கள் பிடிச்ச கிரிக்கெட் டீமு தோற்று போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ எங்களுக்கா பெக்கா? So I'll pick, ma'am. Okay. Sie haben ihr Handy verloren. Sie suchen es zusammen mit einem Freund. உங்கள் மொபைல் வந்து தொலைஞ்சு போச்சு, எங்கே மிஸ் பண்ணிட்டீங்க, அது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து தேடுறீங்க. So I'll pick, ma'am. Okay. Ein Fußball Star பற்றி ஒரு கமெண்ட்ஸ் இது எல்லாமே. Lesen Sie die Kommentare auf der Fanseite. Welche Kommentare sind kritisch, welche sind positiv? ஸோ இங்கே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எது வந்து கிரிட்டிசிசமாக இருக்குது, எது வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்கன்றது. Das letzte Spiel war echt super. Du bist noch nicht ganz fit. Trotzdem hast du besser gespielt als die andere. Du warst dabei, deshalb haben wir gewonnen. Danke, du bist super. என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் ஸ்பீல் வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபிட்டாகவே இல்லை, இருந்தாலுமே நீங்கள் வந்து பெட்டராக ப்ளே பண்ணீங்க மற்றவங்கள விட. நீங்கள் இருந்ததுனால தான் நீங்கள் இந்த டீம் வின் ஆயிருக்கு. தேங்க்ஸ் தட் தேங்க்ஸ் யூ ஆர் சூப்பர். இது கிரிட்டிஷா பாசிட்டிவா? நான் மீனிங்கா சொல்லிட்டேன். பாசிட்டிவா சொல்லிருக்காங்க, கிரிட்டிசிசமா? Criticism, ma'am. கிரிட்டிசிசமா? பாசிட்டிவா தானே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உடம்பு சரியில்லை, நீங்கள் ஃபிட்டாக இல்லை, அப்படி இருந்தும் நீங்கள் நல்லா பெட்டராக மற்றவங்கள விட நல்லா ப்ளே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இருந்ததுனால நாங்கள் வின் ஆனாங்க டீமு, அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் தானே? Yes, ma'am. Ma'am. Also, ich war im Stadion und mir hat es gar nicht gefallen. So langweilig, außer dir haben alle schlecht gespielt. Trotzdem habt ihr gewonnen. Nur dein Tor war schon. ஸோ நானும் ஸ்டேடியமில் இருந்தேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப பேடாக ப்ளே பண்ணி இருந்தாலுமே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. உங்களோட கோல் மட்டும்தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றாங்க. Criticism, ma'am. பாதி கிரிட்டிசிசம், பாதி நல்லா பாசிட்டிவ் இல்லை? Yes, ma'am. Okay. Ich finde dich super, weil du dich gar nicht wie ein Star benimmst. Du hast schon so viel gewonnen. Trotzdem bist du immer freundlich und nett zu deinen Fans. Mach weiter so. ஸோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ ஆர் வெரி சூப்பர் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் நிறைய அவார்டெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருந்தாலுமே எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் ஃபேன்ஸ்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. So keep it up. Positive. Du spielst großartig. Deshalb bist du mein Vorbild. Bleib uns lange treu. Ohne dich haben wir keine Chance. Deine Mannschaft und deine Fans broken dich. So நீங்கள் ஆசமாக ப்ளே பண்ணுறீங்க, அதனால தான் நீங்கள் என்னோட ரோல் மாடல். நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி எங்களுக்கு ஆனஸ்டாக இருங்க. நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு எந்த சான்ஸுமே கிடையாது. உங்களோட டீமு, உங்களோட ஃபேன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தேவை. பாசிட்டிவ். ஓகே. இப்போ இதில் வந்து தேஷால்பன்னு அப்புறமா ட்ராட்ஸ்டம் அப்படின்னு ரெண்டு பார்த்துருக்கோம். தேஷால்ப் அப்படின்னா தேர்ஃபார், ட்ராட்ஸ்டம்னா ஆல்தோ அப்படி இருந்துமே. ஸோ தேஷால்புன்னா நீங்கள் பேடாக ப்ளே பண்ணீங்க, அதனால நீங்கள் தோற்று போயிட்டீங்க. ஸோ ப்ளே பண்ணதுனால அதோட கான்சிக்வன்ஸ் என்னது? தோற்று போனது. கரெக்டா? ஸோ அதுக்கு தேஷால்ப் யூஸ் பண்ணுவாங்க. ட்ராட்ஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் பேடாக ப்ளே பண்ணீங்க, அப்படி இருந்தாலுமே நீங்கள் வின் ஆயிட்டீங்க ஆப்போசிட்டாக,
அதுக்கு ட்ராட்ஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆலே ஸ்பீலன் ஸ்லெக்ட் சி ஆபன் ஃபெர்லோரன். ஸோ எல்லாருமே பேடாக ப்ளே பண்ணீங்க, அதனால நீங்கள் என்ன லாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ளே பண்ணதுனால அதோட கான்சிக்வன்ஸ், அதனால தே ஷால் பி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆலே ஸ்பீலன் ஸ்லெக்ட் கமா போட்டுட்டு தே ஷால் பி ஹாபன் சி ஃபெர்லோரன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா இங்கேயும் அதே மாதிரி தான், எல்லாம் பேடாக ப்ளே பண்ணீங்க, அப்படி இருந்தாலும் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஸோ ஆலஸ் பீலன்ஸ் லெக்ட் கம்மா ட்ராஸ்டம் ஹேபன்சி கேவோனன் அப்படி இருந்துமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்க. கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்டாக நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கும் மேட்ச் பண்ணோம். ஏர் வார் கிரங்க், ஸோ ஹீ வாஸ் சிக். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுமா. பாசிட்டிவ்க்கு வந்துட்டு டிரான்ஸோடனும் நெகட்டிவ்க்கு வந்துட்டு திஸ் ஆல்போ தானே மேம் யூஸ் பண்றாங்க இதுல. நெகட்டிவ்ன்றது பாசிட்டிவ்ன்றது கிடையாது. இப்போ நான் பேடா ப்ளே பண்ணதுனால நான் என்ன ஆயிட்டேன், தோத்து போயிட்டேன். நான் நல்லா விளையாடிருந்தா வின் ஆயிருப்பேன் இல்லையா? நான் என்ன பண்றேனோ அதோட கான்சிக்வன்ஸ் தேர்ஃபோர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இங்கிலீஷ். நான் நல்லா படிக்கல, ஃபெயில் ஆயிட்டேன். புரியுதுங்களா? அதுக்கு தேர்ஃபோர்க்கு தே ஷால் பி யூஸ் பண்ண. நான் நல்லா படிக்கல, அப்படி இருந்தும் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட்டா நடக்கும்போது ட்ராட்ஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஏர் வார் கிரங்க், ஹீ வாஸ் சிக். ஹீ வாஸ் சிக் அப்பனா என்னது? ட்ராட்ஸ்டம் ஹேட் ஏர் குட் கெஸ்பீல்ட். அவர் சிக்கா இருந்தாலுமே என்ன பண்ணியிருக்காரு, நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஏர் இஸ் ஜே சிம்பாத்திஷ், ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு. தே ஷால் ஹேட்டர் ஃபீலர் ஃபேன்ஸ், அதனால என்ன, அவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏர் இஸ் ஜேர் பெரும்ட், ரொம்ப ஃபேமஸ். அப்படி இருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாரோட நல்லா பழகுறாரு. ஏர் ஹேட் ஐன் டால் கெஷோஷன் ட்ராட்ஸ்டம் வார் த ஸ்பீல் லாங்வைலிஷ். ஒரு கோல் போட்டும் கூட அந்த கேம் வந்து போரிங்காக இருந்துச்சு. ஏர் ஹேட் சூப்பர் கெஸ்பீல்ட், நல்லா ப்ளே பண்ணாங்க. தே ஷால் ஹேட் சைன் டீம் கெவோனன், அதனால அந்த டீம் என்னாச்சு, வின் பண்ணாங்க. புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இங்கே மழை பெய்யுது, இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜாகிங் போகிறாங்க. ஸோ அதுக்கு என்ன, ட்ராட்ஸ்டம் கேட் சி ஜாகன். அது இருந்துமே அவங்க என்ன பண்ணாங்க, ஜாகிங் போகிறாங்க. பிக்சர் பி என்னது, என்ன சொல்றாங்க ஆக்சுவலி பிக்சர் பில அவங்களுக்கு வந்து மெடல் போடுறாங்க. எதனால மெடல் போடுறாங்க, அவங்க வின் பண்ணதுனால மெடல் போடுறாங்க. ஓகே. அதனால சி ஹேட் கெவோனன், வின் பண்ணிட்டாங்க கெவோனன். அதனால என்ன, தே ஷால் bekommt sie Medaille. ஸோ வின் பண்ணதுனால என்ன கிடைக்குது உங்களுக்கு, மெடல் கிடைக்குது. அடுத்தது சி என்னது, கை உடைஞ்சிருக்கு, இருந்தாலுமே என்ன பண்றாரு அவரு, பிராக்டிஸ் பண்றாங்க. டென்னிஸ் ப்ளே பண்றாரு இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், தே ஷால் பா ட்ராட்ஸ்டம். தே ஷால் டன் மேம். தே ஷால் எதுக்கு யூஸ் பண்ணோமா, ஆப்போசிட்டா நடக்குதுன்னா கை உடைஞ்சிருக்கு, அப்படி இருந்தும் அவர் என்ன பண்றாரு, ப்ளே பண்றாரு. அப்பனா ட்ராட்ஸ்டம் யூஸ் பண்ணோம். எஸ் மேம். இதுக்கு ஏர் ஹேட்
அவர் இன்னுமே டென்னிஸ் ப்ளே பண்றாரு. ஓகே, அடுத்தது இவரு டீல என்னது? ஸோ அவங்க டீம் தோத்து போச்சு, அதனால என்ன பண்ண டிசப்பாயிண்டடா இருக்கிறாங்க இன்னும். எழுதிட்டீங்களா? நோ. ஃபினிஷ் மேம். ஓகே, இதே மாதிரி நீங்க ஒரு கமெண்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்னன்னா அவுஸ்பிராக்க ப்ரொனன்சியேஷன் RL எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்றது. ஸோ அதனால கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அடுத்த ஆடியோ கூட இங்க வந்து R வருமா L வருமா டேஷ்ல அப்படின்னு நீங்க மார்க் பண்ணணும். ஓகே மேம். 1, Reiten. Reiten. 2, Tore. Tore. சோறு. 3, 3. Drei. கரை. 4, Großartig. Großartig. 5, Freizeit. 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 6, Langlaufen. Langlaufen. Langlauf. 7, Fußball. 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 8, Helm. 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 9, Schlecht. 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 10, Langweilig. 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 ஸோ இப்போ வந்து இங்க சொல்றது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க மார்க் பண்ணணும். Eins. Alexandra Maria Lara. ஸோ என்ன வரும்? Alexandra Maria Lara. ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதணும். ஓகேவா? அலெக்சாண்ட்ரா மாரியா லாரா எல்லா ஆரா என்ன வரும்னு அதை தான் எழுதணும் நீங்க. நெக்ஸ்ட் நான் சொல்றேன், நீங்க அப்படியே எழுதுங்க. அவ்வளவுதான். 2, Erik Frenzel. Erik Frenzel. ஆர் என்ன மேம்? எரிக் R, Frenzel ஆமா R L.
3. Caroline Herfurth. Carolina Herfurth. Carolina Herfurth. எழுதிட்டீங்களா? எஸ் மேம். என்ன வரும்? கேரோலினா ஹெர்ஃபோர்த். ஆர் எல் எல் ஆர் தானே மேம்? ஆர் எல் கேரோலி எல் ஹெர்ஃபோர்த் ஆர் ஆர் எல் மேம். ஆர் எல் ஆர் ஆர் ஹெர்ஃபோர்த் HERFURTH. ஓகே மேம். 4. Moritz bleibt treu. Moritz bleibt treu. எஸ் மேம். என்ன வரும்? ஆர் எல் ஆர். 5. Patrick Lange. Patrick Lange. ஆர் எல். 6. Daniel Brühl. Daniel Brühl. எல் ஆர் ஆர். எல் கடைசியில. Daniel Brühl. ஓகே. ஓகே மேம்.